வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஃபுல்லாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுது. டிவிகே கவர்மெண்ட் வந்த உடனேயே மக்கள் தெரிஞ்சுக்கட்டும், எம்எல்ஏக்கள் என்ன கேள்விகள் எழுப்புறாங்க, அதுக்கு ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து என்ன பதில் வருது, சபாநாயகர் எப்படி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக பொதுமக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக டிவிகே கவர்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குறாங்க. வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் அப்படிலாம் கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆதாரத்தோட யாராவது பேச ஆரம்பித்த உடனேயே லைவ் துண்டிக்கப்படும். அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு சூழலாக இருந்தாலும் அது கட் செய்யப்படாமல் பொதுமக்களுடைய பார்வைக்கு அப்படியே லைவாக வருது. அந்த வகையில் சிஎம் விஜயுடைய கவர்மெண்ட்டை பாராட்டியே ஆகணும். ஆனால் என்ன, இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்க்கும்போது என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஆக்கப்பூர்வமாக எம்எல்ஏக்களும் கேள்விகள் எழுப்ப மாட்டாங்க. ஆளும் தரப்பை பார்த்து டிஎம்கே எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எழுப்புற மாதிரியும் தெரியல. ஆளுங்கட்சி பிரமுகர்களும் டிஎம்கே சீன்ற மாதிரியே, எப்போ பார்த்தாலும் சீன்ற மாதிரியே பதில் கொடுக்குறாங்க. சப்ஜெக்டை அவங்க கான்சன்ட்ரேஷனோட பேசுகிறத விட சண்டைக்காக தான் பேசுகிற மாதிரி தெரியுது ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு. அதனால இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை கொடுக்காமே இருந்திருக்கலாம். தினமும் பார்த்து இந்த சண்டையை பார்த்து தலைவலி தான் வருது, ஆக்கப்பூர்வமாக இல்லை அப்படின்னு பொதுமக்கள் முணுமுணுக்கிற லெவலுக்கு ஆகுது நடந்துக்கிறாங்க சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள். இது ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் கொஞ்சம் திருத்திக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கும்பல் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் ஹேஷ்டேக்கெல்லாம் போட்டு துரோகி அண்ணாமலை அப்படின்னு பதிவு போட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்தியா டுடே கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை பேசினார்ல, பேசி 4-5 நாள் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நயினார் கும்பல் புலம்பிக்கு இருக்காங்க. அந்த புலம்பலுடைய அடுத்த கட்டம் தான் ஹேஷ்டேக் போட்டு துரோகியா. பாஜக தான் அண்ணாமலையை வளர்த்து விட்டுச்சு, இப்போ பிஜேபியை விட்டு வெளியில் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாரு, அதனால தான் துரோகின்னு சொல்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. முதல்ல பிஜேபி தான் அண்ணாமலையை வளர்த்து விட்டுச்சு அப்படிங்கிற வாதத்தையே நான் முழுசாக நம்ப மாட்டேன். எவ்வளவோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் அண்ணாமலை மாதிரி பாஜகனால் ஆக்க முடிஞ்சிட்டா? அண்ணாமலைக்கு நேச்சராக அந்த ஒரு திறமை இருந்துச்சு. அவர் ஐபிஎஸ்ல ஒரு பெரிய நேர்மையான அதிகாரியாக இருந்தார். அதை பாஜக பயன்படுத்தி மாநிலத்துக்குள்ள கட்சியை வளர்க்க முயற்சி பண்ணாங்க அண்ணாமலை மூலமாக. அண்ணாமலையும் தமிழகத்தில் கட்சியை வளர்த்து கொடுத்தாரு. அப்போது இங்கே பாஜகனால தான் அண்ணாமலை பயனடைஞ்சாரு, அண்ணாமலைனால பாஜக பயனடையலை அப்படிங்கிற வாதமே தப்பு. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பயனடைஞ்சுக்கிட்டாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போகும்போது ஏற்கனவே இருந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது அரசியலில் சர்வசாதாரணம். இதற்கு பல உதாரணங்களை நம்மளால் கொடுக்க முடியும். நேம்ஸு: ஜோதிராதித்ய சிந்தியா, கேப்டன் அமரீந்தர் சிங்கு, அஸ்ஸாமுடைய சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் காங்கிரஸுடைய தூண்களாக இருந்தவங்க. ஆனால் நாளடைவில் காங்கிரஸிலிருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்தாங்க. கேப்டன் அமரீந்தர் சிங் மட்டும் காங்கிரஸ்லேருந்து விலகி முதல்ல ஒரு தனி இயக்கத்தை தொடங்கினார். நாளடைவில் அந்த தனி இயக்கத்தை பிஜேபியோட மெர்ஜ் பண்ணார். ஆக மொத்தம் பாயிண்ட் என்னன்னா, முன்னாடி காங்கிரஸில் இருந்தவங்க இவங்கெல்லாம் பிஜேபியில் சேர்ந்து காங்கிரஸை இன்னைக்கு வரைக்கும் கிளின்னு கிழிக்கிறாங்க. பிஜேபி தமிழக பாஜகவுடைய லாஜிக் படி அப்போ அது தப்பு தானே? அது எப்படி காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்து ஏற்கனவே இருந்த காங்கிரஸை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நயினார் கும்பல் கேட்டுக்கணும்ல? அதெல்லாம் அவங்களுக்கு ஓகே. ஆனால் அண்ணாமலை மட்டும் பிஜேபியிலிருந்து விலகி பிஜேபியை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கு குத்துது குறையுது. இவ்வளவு ஏன், தமிழகத்தில் விஜயதாரணி அக்காவை எடுத்துக்கோங்க. முன்னாடி காங்கிரஸில் இருந்தாங்க, பிறகு பிஜேபியில் சேர்ந்தாங்க, இப்போ டிவிகேல இருக்காங்க. ஆனால் பிஜேபியில் சேர்ந்த உடனேயே காங்கிரஸ் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. புதுச்சேரியில் பிஜேபியுடைய ஃபேஸாக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் இப்போ மினிஸ்டர். அவர் முன்னாடி காங்கிரஸில் இருந்தவர். பிஜேபியில் சேர்ந்த உடனேயே காங்கிரஸை மிக கடுமையாக கிளின்னு கிழிச்சாரு. அப்போது ஒரு கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு சேரும்போது ஏற்கனவே இருந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது இயற்கையாக மாறிடுச்சு. ஆனால் அப்படி கூட அண்ணாமலை பண்ணலை. பாஜக முக்கிய தலைவர்களை நேரடியாக சந்தித்து இவ்வளவு நாள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு மாண்போட நாகரிகத்தோட பிஜேபியை விட்டு வெளியில் வந்தார். இப்போ வரைக்கும் பிஜேபி தலைவர்களை பற்றி, பிஜேபியை பற்றி தரக்குறைவாகவோ இல்லை பெரிய குற்றச்சாட்டையோ இப்போ வரைக்கும் அண்ணாமலை முன்வைக்கல. பிஜேபியை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு. நியூட்ரலான ஒரு நபர் மோடியுடைய பாதுகாப்பு கொள்கை அவ்வளவு சூப்பரானது அப்படின்னு இப்போ பாராட்டி பேசியிருக்காரு.
இவ்வளவுக்கு அப்புறமும் அண்ணாமலை துரோகி அப்படின்னு எதுக்காக தமிழக பாஜக கும்பல் இப்படி பதறாங்க அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்க முடியலை. அடுத்து எம்எல்ஏக்களுக்கெல்லாம் காரு அப்படின்னு சிஎம் அறிவிச்சார்ல, அது பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. டிஎம்கே எந்திரிச்சு எங்களுடைய 59 எம்எல்ஏக்களுக்கு காரு வேண்டா, ஏற்கனவே தமிழக கஜானால காசு இல்லைன்னு சொல்றீங்க, எதுக்காக வீண் செலவு அப்படின்னு திமுக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா திமுக கிட்ட ஒரு சாதாரண கவுன்சிலர் கிட்ட கூட கார் இருக்கும், எம்எல்ஏ கிட்ட இல்லாமையா இருக்கும்? எவ்வளவோ கார் வச்சிருப்பாங்க. அதனால திமுக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பாமகவும் எங்களுடைய எம்எல்ஏக்கள்ல 2 எம்எல்ஏக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, மீதி 2 பேருக்கு வேண்டாம் அப்படின்னு பாமகவும் சொல்லிட்டாங்க. இது மாதிரி வேண்டான்னு விரும்புகிறவங்க ஓப்பனாக சொல்லிக்கிருக்காங்க. இப்போது ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியுமா? எம்எல்ஏக்களுக்கு காரு அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க, ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அட்லீஸ்ட் பைக்கையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு 2 சக்கர வாகனம் வேணும், எம்எல்ஏக்களுக்கு காரு மாதிரி எங்களுக்கு பைக் வேணும், வண்டி வேணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய இந்த மனு புயலை கிளப்பியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.